ஹலோ ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு நார்மல் சண்டே எப்படி போச்சுன்ற வீடியோ தான். ஸோ மார்னிங்கே சர்ச்செல்லாம் போயிட்டு வந்துட்டு டிஃபனுக்காக வந்து தோசை ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வந்து ஒரு வாட்டி கடைக்கு போகும்போது இந்த கருவேப்பிலை பொடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் வந்து அப்படியே மாவுலேயே ஊற்றி அதை வந்து நல்லா அந்த பொடியை போட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டேன். சரி கொஞ்சம் நெய்யும் ஊற்றி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. தோசை பார்க்க நல்லா பேப்பர் மாதிரி வந்துச்சு, ஆனால் கலர் தான் வரல. அது ஏன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வந்து ஹோட்டல்லேருந்தே அன்றைக்கி டிஃபன் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு வந்து மார்னிங் டிஃபன் ஹோட்டலில் சாப்பிட பெருசாக பிடிக்காது. எப்போயாச்சும் சாப்பிடுவேன், பட் ரொம்ப பிடிக்காது. அதனால் எனக்கு ஒரு வடை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அந்த சாம்பார் சட்னி மட்டும் அதுக்கு வச்சுக்கிட்டேன். அந்த கருவேப்பிலை பொடி போட்டது நல்ல ஒரு ஃப்ளேவராகவே இருந்துச்சு. ஸோ ஒரு தோசை தான் சுட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் மாதுளப்பழம் உரித்து வச்சுருந்தாரு, அது கொஞ்சம் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து யூஸ்வலாக டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, பட் எப்போயாச்சும் கோல்டாக இருந்ததுன்னா இல்லை சாட்டர்டே மார்னிங் அந்த மாதிரி டைமில் குடிப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இஞ்சி போட்டு மார்னிங்கே டீ போட்டு வச்சுட்டோம் சர்ச் போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதை வந்து அப்படியே வெளியே வந்து எதிர்க்க ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்று கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு இருந்தேன். எப்போயாச்சும் டீ குடிக்கிறதும் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன் அதில் சுகர் ஆட் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் அப்படியே டிவியெல்லாம் பார்த்துட்டு போச்சு இந்த டே. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து லன்ச் வந்து எக் ஆம்லேட் தான். சாம்பார் வச்சுருந்தாங்க, கூட வந்து எக் ஆம்லேட்டு. ஏன்னா பிஃபோர் டே தான் வந்து நான்வெஜ் எல்லாம் நிறைய செஞ்சாங்க. அதனால் சரி ஓகே அன்றைக்கி வந்து சிம்பிளாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான்வெஜ் இல்லாத ஒரு சண்டேவா அப்படின்னு இருக்கும். ஆனால் பட் நான்வெஜ் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன டே வருதோ அதில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதனால் அது சண்டே தான். வளர்றேன்னு நினைக்கிறேன் நடுவில். சரி ஓகே, இந்த ஆம்லேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து யூஸ்வலாக வீட்டிலனா ஒரு மாதிரி ப்ளெயினாக ஆம்லேட் போடுவாங்க, நார்மலாக எக்கில் வந்து வெங்காயம் போட்டு. ஆனால் கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் அதுக்கப்புறம் அதை முட்டையில் அடித்து போடும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு வந்து நல்லா செவக்க ப்ரௌன் கலரில் ஒரு ஆம்லேட் அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ப்ரௌன் கலரில் போட்டு தர சொன்னேன். சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபுட்லேயும் ஆனியன் ஆட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து லன்ச் பிளேட்டர். பார்த்திங்கன்னா இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார். நிறைய பேர் தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவோம். இது வந்து நேத்தோட கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு, அதுதான் அது. அண்ட் தென் ஆம்லேட். ஸோ சண்டே அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வெஜ் பிளேட்டர் சாப்பிட்றது ஓகே ஃபைன். ஏன்னா முன்னாடி நாள் தான் அது சாப்பிட்டதுனால அந்த கொஞ்சமாக வச்சுருக்கேன்ல அது வந்து நான்வெஜ் கிரேவியோடது தான், நேத்தோடது. ஸோ அதனால் அப்படியே மனசை தேத்திக்கின்னு சாப்பிட்டாச்சு. எந்த சாப்பாடாக இருந்தாலும் நம்ம பிடிக்காம ஐயோ இதுவா அப்படின்னு செஞ்சால் உண்மையாக பிடிக்காது. பிடிக்கலனாலும் சரி ஓகே நம்ம சாப்பிட்லாம், இது நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட்லாம். இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, சமைக்கும் போது மட்டும் லவ்வோடு செஞ்சால் பார்த்தாது, சாப்பிடும் போது லவ்வோடு சாப்பிட்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.